ஐயா இன்ப ஐயா முதலமைச்சராகணும், அதுலயும் நான் இருக்கணும் அப்படின்னு 95 வயசுல ஒரு ஆள் சொன்னா இவர் தான் பெரிய மனுஷங்கிறீங்க. மாறுறது தப்புன்றீங்க. இப்ப எத்தனை பேர் அதிமுக தாவேக்காக மாறுறாங்க? இப்ப இதை தானங்க நீங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சனிக்கிழமை ஆனா ஆள் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆர்பி உதயகுமார். சனிக்கிழமையா? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிடிக்க மாட்டாங்களோ? சனிக்கிழமை ஆனால் ஆள் பிடிக்கும் வேலை நடக்கிறது. இது அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாருங்க, நம்ம சொல்ல முடியுமா சார்? பல முறை விழுந்த எல்லா கட்சியும் எழுந்திருக்காது வேற. நீங்க பட்டு போயிட்டீங்க, தீஞ்சு போயிட்டீங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. திமுகவோட தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த குழு வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருச்சு. அதை அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க நம்ம தோக்கலை, நமக்கு தோல்வி கிடையாது, அவங்களுக்கு ஜெயிப்பும் கிடையாது, நம்ம முழுமையாக தோல்வி அடையலை. ஆமாம், இன்னும் 40 பேர் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, கரெக்ட் தான். ஆமாம், அவங்க முழுமையாக தோக்கலைங்க. முழுமையாக தோக்கலை. ஒரு மக்கள் கொஞ்சம் மாறி போய் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. இவங்களுக்கு போடும்போதெல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க, இப்போ தெரியாமல் போட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி தான் சொல்கிறாரு. இவங்க என்னமோ ஜெயிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு முதல் தேர்தல் எந்த கட்சியில் இருந்தாரு? அதிமுக இருந்தாரு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுக, தெரியாம இருக்கும்போது அதிமுக தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக மந்திரி. இவங்களுக்கு வெக்கம் இல்ல, இப்படி கேள்வி கேட்கிறேன் உங்களை, நான் என்ன பண்றது? இப்போ நீங்க சொல்றீங்க மாறுறது தப்புன்றீங்க. இப்ப எத்தனை பேர் அதிமுக தாவேக்காக மாறுறாங்க? இப்ப இதை தானங்க நீங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சனிக்கிழமை ஆனா ஆள் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆர்பி உதயகுமார். சனிக்கிழமையா? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிடிக்க மாட்டாங்களோ? சனிக்கிழமை ஆனால் ஆள் பிடிக்கும் வேலை நடக்கிறது. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாருங்க, நம்ம சொல்ல முடியுமா? அப்ப இவரை ஒரு ஆளாவே யாரும் நினைக்கல, அதனால இவரை யாரும் பிடிக்கல. அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை அழிக்க நினைக்குது தாவேகா அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்ப திமுகவுல மந்திரியா அதிமுக ஒரு 10 பேர் தானே, அதை பத்தி அவர் ஒன்றும் சொல்லியா? இதுக்கு முன்னாலே போனவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவருக்கு ஏதோ கோளாறு. இப்போ அதிமுகலே ரொம்ப கடுமையா தாவேகாவை விமர்சனம் செய்யறது ஆர்பி உதயகுமார் தான். இருக்கட்டுங்க, நான் அவர் தான் கேட்குறேங்க. இப்போ அதிமுக காரங்க இங்கெல்லாம் போகிறாங்கன்னு இவர் கோவப்படுறாரு. அதிமுகலேருந்து அங்கே போனவங்களும் இவங்க யார், இந்த மந்திரி சபையில் யார் இருக்காங்களா அதிமுக காரங்க? இல்லை இல்லை, ஆனால் திமுக மந்திரி சபையில் 10 பேர் இருந்தாங்களா அதிமுக? செங்கோட்டையன் இருந்தாருல்ல, செங்கோட்டையனை நீங்கள் நீக்கினதுக்கு அப்புறம் போனாருங்க, அவங்க பிடிக்கல. நீங்கள் வித்தியாசம் தெரியாமல் பேசுறீங்க. அந்த கட்சியில் இருக்கும்போது பிடிச்சாதானே ஆள் பிடிக்கிறதா அர்த்தம். நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் போய் அனாதை ஆனந்தன் மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு அங்கே போய் சேர்ந்தார். அவர் மந்திரி ஆனார். ஒரே ஒருத்தர் மந்திரி ஆனதுக்கே இவ்வளவு குதிக்கிறீங்கள. திமுகவில் அத்தனை மந்திரி ஆனான்ல, அதெல்லாம் இவர் பேசினாரா? 12 பேருக்கு மேல அதிமுக காரங்க தானே திமுக அமைச்சர். நான் கூட 10 பேர் நினைச்சேன். இப்பதான் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அவரை பத்தி ஒரு பேசலன்னா அப்ப இவருக்கு ஏதோ கோளாறு தான் அர்த்தம். சரி, இன்றைய அதிமுக நிலைமைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்கதான் காரணம். உங்களுடைய பார்வையில் அதான் அவங்கதான் காரணம். இல்லை, அவங்க தான் காரணம். இல்லை, ஒரு காரணமாக நீங்கள் என்னென்ன, ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு? மக்கள் வெறுப்பு வருதுனாங்க. அதாவதுங்க, நான் சொல்வதை நீங்கள் வேடிக்கையாக எடுத்துக்கூடாது. நல்லதை கூட சில நேரம் மக்கள் ஒதுக்குவாங்க, தப்பானதை கூட சில நேரம் விரும்புவாங்க. அதல்ல, காலம்தான். அதாவது திருக்குறளை சொல்லலாம், அவரவர் எச்சத்தால் காணப்படும். அது அற்புதமான குறள். வாழ்கிற போது எம்எல்ஏ இருந்தானா, எம்பியா இருந்தானா, மந்திரியா இருந்தானா என்று பார்த்து அவரை மதிப்பை விட, அவன் காலத்திற்கு பின்னால் அவரை பற்றி விமர்சனம் வருதில்லை, அதுதான் உண்மையான அவனுடைய பெருமை, அவனது சிறுமைக்கு காரணம். மக்கள் ஓட்டு போட்டு தான் 2 தடவை அந்த நாட்டுடைய அதிபராக வந்தான் ஹிட்லர். அது மிகப்பெரிய வெற்றி. அவனை சமூகம் பாராட்டுதா திட்டுதா? மக்கள் ஓட்டு போட்டு தானே பக்கத்தில் சிரோன்ல ராஜபக்சே ஜெயிச்சான் 2 தடவை. இப்ப அந்த சமூகம் பாராட்டுதா திட்டுதா? அதனால் இவர்கள் பதவியில் இருப்பதாலவே உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் அந்த எண்ணத்தை தொடை தெரிந்து விடுங்கள். அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவர்கள் காலத்துக்கு பின்னால வர்ற விமர்சனத்துக்கு பாருங்க, அப்ப பாருங்க என்னன்னு, நாட்டை எப்படியெல்லாம் நாசமாக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம். அப்போ அவரோட எடப்பாடியோட பையனுக்கும் ஏதோ ஐடி விங்கில் போஸ்ட் கொடுக்க போகிறாங்களாம். ஏங்க அவர் மட்டும் என்ன ஏமாந்தாளா? நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னீங்க? இன்ப நிதி, உதயநிதி, என்னமோ நிதி சொன்னீங்க, எனக்கு தெரியாதெல்லாம். இவங்க வீட்டிலலாம் கொடுத்தா தப்பு இல்லை, அவன் கொடுத்தா மட்டும் தப்பா? மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் ஏங்க இப்போ நான் என்ன, நீங்கள் சொல்கிறதையும் நான் சொல்கிறதையும் ஒன்றா? நீங்கள் தான் உங்கள் கட்சியில் கொடுக்கணுமா, அவர் கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன். அவர் கொடுத்தா தப்புங்கிறீங்க, நீங்கள் கொடுத்தா நியாயங்கிறீங்க. ஐயா இன்ப ஐயா முதலமைச்சராகணும், அதுலயும் நான் இருக்கணும் அப்படின்னு 95 வயசுல ஒரு ஆள் சொன்னா இவர் தான் பெரிய மனுஷங்கிறீங்க. ஆனா அவர் கொடுத்துட்டாரா அதை குறை சொல்றீங்க. என்ன சார் நியாயம்? சபா சரியான போட்டி மாதிரி தான். நீ நான் இறக்குறேன். சபா சரியான போட்டிக்கு வேற ஏதாவது சொல்லணும். சாதுரியம் பேசாதடி
என் சதங்கைக்கு பதில் சொல்லடி. அந்த காலத்துல பத்மினி வைஜந்தி மாலா பாட்டுக்கு வீரப்பா சொன்னது ஷாபாஷ், சரியான போட்டி. இது இப்படி சொல்ல முடியல. 2 பேரும் நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. சபாஷ் சரியான போட்டு, ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிச்சே நாடு அப்படி சொல்ல முடியும். முதலமைச்சரோட டெல்லி பயணம், ராகுல் காந்தி இவங்க சோனியா காந்தி எல்லாரையும் சந்திச்சாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஸ்டாலின் என்ன சொல்றான், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இவர் சும்மா போய் ஒரு ஷோ காமிச்சிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். டெல்லியில் போய் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறேங்க. அவர்கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள். இவர் முதலமைச்சராக இருக்கும்போது நிதி ஆயோக் கூட்டம் கலந்துக்கிட்டார்ல, அப்போ என்ன பிரயோஜனம் இருந்துச்சுன்னு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பிரயோஜனமானு கேட்க. அவர் கலந்துக்கிட்டார்ல. ஆமாம், ஒரு தடவை கலந்துக்கல, ஒரு தடவை கலந்துக்கிட்டாரு. நீங்கள் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. அவர் கலந்துக்கிட்டாரா இல்லையா? கலந்துக்கிட்ட போது என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அப்புறம் இதை கேட்க சொல்லுங்க. டெல்லியில் அவர் என்ன சொல்றாரு, இங்கிருந்து தமிழகத்திற்கு வந்து தேவையான அவர்களுடைய நிதி உதவியெல்லாம் ஒன்றிய அரசு, அவர் சொல்றது ஒன்றிய அரசிலிருந்து பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய ஐக்கியமாகறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. தான் திருடி பிறரை நம்பான். அதுக்கு தான் இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அப்போ போனாரோ, முதல்ல போகல அப்புறம் போனாருங்களே, அதுதான் போனாரோ. தெரிஞ்சவர் சொல்றாரு, நம்ம தெரியாம பேசக்கூடாது. இருக்கலாம். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வளர்த்து விடுறாரு விஜய், அதனால பிஜேபி மிகப்பெரிய கோபத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. அப்படி எதுவும் உண்மை? ஏங்க, பிஜேபி இருந்தாதாங்க அவன் கோவப்படணும் நமக்கு போட்டின்னு. அவன் சுத்தமா இல்லை, அவன் எதுக்கு கோவப்படுறான்? இவங்க கோவத்தை பிஜேபி மேல போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக என்ன நினைக்குதோ அதை பிஜேபி மூலமா சொல்றாங்க, அதை பிஜேபின்னு சொல்றாங்க அவங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியோட மொத்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் இதை மட்டும் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக சார், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நிதானத்தில் இல்லை. மாற்றம் வந்துடுச்சு, எதுக்கு வம்பு? நீங்கள் சுற்றி முற்றி அதுதான் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்ததை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். பேட்டிக்கு வந்தீங்க, சாதாரண பேட்டி. இதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த கேமரா செட் பண்ணணும், லைட்டை செட் பண்ணணும், இதெல்லாம் எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ஆச்சா? ஒரு பேட்டிக்கு ஒரு லைட் செட் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது. 8.5 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த மாநிலத்துடைய நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு முன்னாலே என்ன ஆச்சு, மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, சில்லறையில் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும். 3 மாதத்தில் கவிடும், 1 மாதத்தில் வாய்ப்பில்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஐயோ, உங்களுக்கு ஆயிடுச்சே. இது நீங்கள் சொல்ல வேண்டியது யாரா கேள்வி கேட்ட வர அவரை அப்பா இங்கே சேர்த்தாலும் சேருங்களோ, இந்த உங்க ஊரை தாண்டி ஏர்வாடியில் வேணாலும் சேர்த்து விடுங்க. ஒரு தமிழகத்தோட எதிர்கட்சியாக இருக்கிறவங்க 4 கேள்வி கேட்க தானே சார் செய்வாங்க மக்களுக்காக. எந்த மக்களுக்கு கேட்குறாங்க? தமிழக மக்களுக்கு. அவங்க வீட்டு மக்களுக்கா? தமிழக மக்களுக்கு. தமிழக மக்களின் நலன் சார்ந்து தானே திமுக இயங்குதுன்னு சொல்றாங்க. தமிழக மக்கள் நலனுக்காக தான் அவங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புனாங்க. நீங்க ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். ஓ, மாண்டது போதும் அவனு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க. அதனால சற்றே ஒதுங்கிரும் பிள்ளாயின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க நீங்கள் எது கத்துறீங்க? பார்ப்போம் சொல்கிறாங்க. அடுத்த முறை பார்ப்போம் என்னன்ட்டு அப்படின்னு. திமுக மீண்டும் வீழ்ந்தது எழும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஒரு சாம்பலாக இருக்கவா எழுந்து பறக்குமா? அப்படி இருக்குமா சார்? பல முறை வீழ்ந்த எல்லா கட்சியும் எழுந்திருக்காது வேற. நீங்கள் பட்டு போயிட்டீங்க, தீஞ்சு போயிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 2 சீட்டு திமுக வர்றதை விட வளர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ 2 சீட்டை விட 60 சீட்டு 70 சீட்டுங்களுக்கு கூட தானே. ஆனாலும் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எழுதி வச்சுங்க. சினிமான்ற ஒரு கவர்ச்சியில் தான் ஜெயிச்சார் விஜய். மக்கள் ஓட்டு போட்டது கவர்ச்சி தான் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து பேசினார். ஸ்டாலின் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. பதிலும் சொன்னார், முதலமைச்சர் வந்து பதில் சொன்னார். இப்போ சீமானும் அதான் சொல்கிறாரு, நாம் தமிழர் சீமானும் அதான். இது ஒரு கவர்ச்சி. அவருடைய நேர்மையை நீங்கள் பாராட்டுங்க. தாய்மாமன் சீர் வந்துச்சு இல்லைங்க, அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணுமா வேணாமா? ஒரு நேர்மையை பாராட்ட மாட்டீங்க. அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு இதை பண்ணியிருக்காங்க. வாங்குற கூலிக்கு நியாயமா வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது அரசியலுக்கு பொருந்துங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யாருங்க? அவருக்கு என்ன சீர் கொண்டு வந்து கொடுக்குறாரு? எதுக்காக கொண்டு வந்தாரு? யாரா கேட்டீங்களா? தாய்மாமன் சீர். அதான் எங்க யாரு அனிதா ராதாகிருஷ்ணன், இவருக்கு என்ன சம்பந்தம்? அனிதா ராதாகிருஷ்ணன் உறவினர் சொல்றாங்க சார். யாருக்கு? சீமான். சீமானுக்கு என்ன உறவு சொல்லுங்க? அதான் தாய்மாமன். இவர் பொண்ணுக்கு தாய்மாமன். பகல்லையே பசுமாடு தெரியல, எரும மாடு இல்லை, யானையே தெரியாது உங்களுக்கு ராத்திரில. இவர் பொண்ணு, இவருடைய மனைவிக்கு தானே சகோதரனா தானே தாய்மாமே. நீங்கள் சொல்ல கணக்கே வந்துக்குவோம். இவர் மனைவிக்கு என்ன சகோதரனா? அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமாம், அதான் கேட்குறேன். இவர் மனைவி நான் காளிமுத்து பொண்ணுன்னு சொல்லுது. காளிமுத்து யாரு? இவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மச்சானா? புரியலையே சார், ஒரே குழப்பமா இருக்கு சார், அதை தெளிவுபடுத்துங்க. இல்லை சார், இவர் என்ன சொல்றாருன்னா திமுக அவர் சொல்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்னத்தை சொல்றது இல்லை, அவருக்கு மச்சானான்னு கேட்டேன். அவருக்கு மச்சானா தெரியல எனக்கு.
ஒரு தாய்மாமன் சீர் கொண்டு அதைத்தாங்க நான் கேட்கிறேன். ஒரு ஒரு உறவுல ஒரு நட்புல அப்ப நான் தாமோ அன்பரச மாதிரி பேசுறேன். இந்த நாய்கள் எல்லாம் கவனிக்காம விட்டோன்னு அப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமா? அப்படி சொல்ல இவர் எப்படியே கொடுத்தாரு, அதை ஏங்க வாங்கினீங்கன்னு கேட்கிறேன் நான். அதை வந்தது என்ன, கொஞ்சம் முன்னால அவர் அப்படி ஏமாத்திரி மல்லாட்டு பணம் கொடுத்து வாங்குறாரு சொன்னீங்க. இப்ப இந்த சீருங்கிற பேர்ல பகிரங்கமாவே எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்களே, அதுக்கு பேர் என்ன? அது கொடுத்ததுக்கு அடுத்த நாளுக்கு அப்புறம் தானே விஜயை பற்றி ஆகா தம்பி விஜய் அற்புதமான ஆளு, அவர் நடிகராக இருக்கிற போதே பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, அந்த உயர்ந்த குணத்தை பாராட்டுகிறேன் அப்படின்னு சீமான் பேசுறவங்களுக்கு வேணுமா? இருக்கு. இந்த தாய்மாமன் சீர் என்கிற பெயரிலே பலாதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே அது எதிர்த்து இப்போ பேச்சு வருது. கரெக்டா? அப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பெற வேண்டியதை பெறலாம், காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். இதெல்லாம் திமுக கொள்கைங்க. அந்த கொள்கையை செயல்படுத்துறாங்க. தொடர் விமர்சனங்கள் எழுதுகிற இந்த ஒரு மாத கால ஆட்சியில் முக்கியமாக நீங்களும் பதில் சொன்னீங்க. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. பாலியல் வன்கொடுமைகளை பற்றி தினமும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ கூட ஒரு 3 வயசு குழந்தை ஒரு வடநாட்டு வாலிபரால் பாலுணர்வு செய்யப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையில் முட்புதலை வீசி எறிஞ்சிட்டாங்க. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. அப்போ தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வியை உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் எழுப்புறாங்க. அவங்க தாங்க கேட்க முடியும், வேற எவனுக்கு கேட்குற யோகிதை இருக்கு? அந்த தொழிலை பற்றி அவங்க தான் மாஸ்டர்ஸ், அதனால் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே விவரம் சொல்லணும் விஜயலட்சுமி தான் வந்து சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தமிழகத்தோட சார் உங்களை திரும்பி கேட்குறேன் சார். உங்களை ஒரு வடமாநில வாலிபர்னு சொன்னீங்களா? ஆமாம். வடமாநில வாலிபர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வடமாநில வாலிபர் தான். எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். எப்படி தெரியும்? அவங்க பிடிச்சிட்டாங்களே சார் அவனை தான். இதைத்தான் நான் கேட்டேன். இந்த மாதிரி கற்பழிச்ச வடமாநிலத்து வாலிபனை கூட ஓடி போனால் பிடிக்க முடியாதுல்ல. இந்த ஊருக்காரனே பிடிக்க வக்கு இல்லாமல் தானே நீங்கள் 5 வருஷம் ஆட்சி நடத்துனீங்க. வடமாநிலத்துக்காரனை கூட உடனே பிடிச்சி உள்ளே வச்சிருக்கான்ல. நீங்கள் எந்த ஆட்சியில் யார் இருந்தாலும் இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உமர் கலீஃபாவுடைய ஆட்சியில் கூட இது நடந்திருக்கு, உண்மையா இல்லையா? அது நடக்கும். ஆட்சியாளர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை பிடித்தாங்களா? பிடித்த குற்றவாளியை தப்ப விடாமல் மீண்டும் சட்டத்தின் வாயிலாக ஜெயிலுக்கு சிறைக்கு அனுப்புனாங்களா? அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அதை நீங்களே சொல்றீங்க. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அந்த தப்பை பண்ணவனை கூட பிடிச்சி இவங்க உள்ள வச்சுட்டாங்க. ஆனா அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு? இல்ல. அதனால இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க சொன்ன 2 பேரை தவிர வேற யாரும் இதை சொல்றதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. மாறும். அதற்குத்தானே, அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கிறதுக்கு தானே சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் ஐயே, நீங்க இல்ல நிதானமா இருக்கீங்களா? எப்படி சிங்கப்பெண் அதிரடி படை இதுக்கு போட்டது? போலீஸ்காரனை போட்டாங்கல்ல, அப்ப திருத்தி நடக்கூடாதுல்ல? அப்புறம் நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் கேட்பாங்கல்ல? கேட்பாங்கன்னா மரகண்டு போனது கேட்பான். நல்லா கேட்டாங்க அவங்க. யாரு நல்லா அப்ப நல்லா கண்டு போச்சா? ஏங்க உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, ஏன் உங்க ஊரு பொற்கை பாண்டியன்னு ஒரு மன்னர் இருந்தான்ல, எதுக்கா? மதுரையில் வரலாறு படிச்சிருக்கீங்கள? அவன் தன்னுடைய அதிகாரிகளை கூட நம்பல. இரவு நேரத்தில் அவனே வலம் வருவான். அப்ப இப்ப போலீஸ் அப்ப வேற விதமா வச்சிருந்தா கூட, அப்படி வர்ற போது ஒரு வீட்டில் இருக்கவர் வெளியே போயிட்டாருங்கிறத கவனிச்சுட்டான். அடுத்த நாள் வரும்போது அந்த வீட்டில் ஒரு குரல் கேட்குது. இந்த வீட்டில் தான் ஆண் வெளியூர் போயிட்டான், எப்படி உள்ள ஆண் குரல் கேட்குதுன்னு கேட்குது. உடனே கதவை தட்டினான். தட்டின உடனே யார் அது அப்படின்னு வர்ற அந்த கேட்கும்போது இவனுக்கு சந்தேகம் வருது. அந்த வீட்டுக்கார மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா போனவன் வெளியூர் போனே வந்துட்டான். அடுத்த நாள் இவனுடைய அவைக்கு அவங்க வர்றாங்க. மன்னா உன் ஆட்சியில் ராத்திரியில் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல. ராத்திரியில் எங்கள் வீட்டில் நேற்று எவனோ ஒருத்தன் கதவை தட்டுறான், யாருன்னு வெளியே வந்து பார்த்தா யாரையும் காணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் கேட்குறான், அப்படி கதவை தட்டிட்டு ஓடினவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்குறான். அவன் கையை வெட்டணும் அமைச்சர் மண்டான்றாங்க. அவனுடைய கையே வெட்டிக்கிதான் அந்த பொற்கை பாண்டியன் இருக்குது. இப்படிப்பட்ட ஊர். அந்த பொற்கை பாண்டியனுடைய ஆட்சியிலையும் திருட்டு இருந்துச்சா, களவு இருந்துச்சா? அது எப்படி ஏன் தடுக்கவில்லைன்னு கேட்டான்னா, ஒன்று மரகண்டு போயிருக்கணும், இல்லைன்னா அயோக்கியனா இருக்கணும். திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு முக்கியமா சொன்னது சட்டம் ஒழுங்கு. அதே சட்டம் ஒழுங்கு இங்க சீர்குலைஞ்சு கிடக்குது, திருத்தவே முடியாது. இவ்வளவு நேரம் நான் என்னங்க சொன்னேன்? அதான் சார் அவங்க இன்னும் சொல்றாங்க, மனம் வருத்தப்பட்டு சொல்றாங்க. ஓ, உங்களுக்கு மனசு வேற இருக்கா? மனம் வருத்தப்பட்டு சொல்றாரு. ஓ, நிவேதா சொல்லிச்சா மனம் வருத்தப்பட்டாருன்னு? அது யாரும் தெரியல. தெரியாதா? ஓ, 8க்கும் 10க்கும் நடுவில் சொல்லிச்சா?
அப்ப தெரியுதா? இல்ல சார், ஏங்க என்னங்க பேசுறீங்க? நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க சொன்னீங்க சரி, ஆனா அவங்களுடைய மன வருத்தம்ன்றத வெளிக்காட்டு. அது அவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு தாங்க அதிகமா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன், அது மட்டும்தான் பாடல அவங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி அவ்வளவு பேசிய முதல்வர் விஜயோட கார்ல மது பாட்டில் இருக்குன்னு ஒரு செய்தி வருது. அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நானும் பார்த்துட்டு சிரிச்சேன், பார்த்தேன், ரசித்தேன், திரித்தேன். யூஸ் அண்ட் த்ரோவில் பேப்பர்லையும் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக்லையும் இவ்வளோ உயரத்தில் ஒரு கப்பு வச்சுருப்பாங்கல்ல, டம்ளர் மாதிரி. அது மாதிரி டம்ளர் தான் இருக்குது. அதை வச்சு பாட்டில் சொல்லி போட்டிருக்காங்க. முன்னால் கான்வாய் போகுது. ஏன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ நல்லா வெயில் அடிக்குது, நீங்கள் வரும்போது ஒரு மழை பெஞ்சா பரவாயில்ல நினைப்பீங்க. ஒரு மண்பானை செஞ்சு இப்போ தான் வெயிலில் வச்சுருப்பான், அவன் மழை வர்ற மாதிரி இருக்கும், ஐயோ மழை வருதா வராமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவான்ல, அவனுடைய கவலை அவனுக்கு. அது மாதிரி ஒரு இடத்த பார்க்குறான், அந்த இடத்த பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளை வரும். ஒரு பெரிய பிளே கிரவுண்டை பார்த்தா அந்த தம்பிக்கு பார்த்தா இங்கே கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலான்னு தோணும். உங்களுக்கு பார்த்தா இதை எப்படி விலைக்கு வாங்கலான்னு தோணும். இப்போ எங்களுக்கு பார்த்தா இதை இவ்வளோ வீணாக போகுதே, இதை ஒரு விவசாயம் பண்ணால் பரவாயில்லன்னு தோணும். இது அவங்களுடைய மன உணர்வுக்கு தகுந்த மாதிரி தோணும். இவங்க புத்தி இதை தவிர ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கெல்லாம் பார்த்தா இங்கே ஒரு பார் கட்டலாமேன்னு தோணும். அப்படியா? இல்லை தோணலாமான்னு கேட்குறேன். இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சவர் சொல்கிறீங்க, நாம் அதை மறுக்க முடியுமா? அது வைக்கலாம். அதில் ஒரு பிளாஸ்டிக் வெறும் டம்ளர் இருந்ததை வச்சுக்கிட்டு அவர் கார் ஓட்டுறவர் குடிச்சுட்டே கார் ஓட்டுவாரா? என்னங்க பேச்சு இது? மங்களூரில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதைத்தான் சொல்கிறேன். மங்களூரு பெங்களூரு எந்த ஊராக இருக்கட்டும் சரி, அப்படியே வச்சுங்க. இவங்க யாரை சொல்கிறாங்க? அவரை குறை சொல்கிறாங்களா அல்லது கர்நாடகத்தில் அங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? மங்களூர் கர்நாடகாவில் இருக்கு, அங்கே குடிபோதையில் கார் ஓட்டினா அங்கே நடவடிக்கை எடுக்கலைங்கிற சொல்கிறாங்களா? புரிஞ்சுக்கிட்டு பேசட்டும், அப்புறம் சிக்கலாயிரும். தாவேகா எம்எல்ஏக்கள் பற்றியும் நிறைய சர்ச்சை கருத்துக்கள், நிர்வாகிகள் மேலே நிறைய சர்ச்சை கருத்துக்கள்லாம் தொடர்ந்து வருது, பாலியல் குற்றச்சாட்டுகள். சார் நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சைகள் இல்லாத ஒரு நாடு இதுவரை எங்கேயும் இல்லை, இனிமேலும் வராது. அதை சர்ச்சைகள் வருகிற போது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, வெறும் 2.5 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டானா போன ஆட்சியில், அவனை பிடிச்சிட்டு போலீஸ் வந்து ஊர் ஜனங்களே பிடிச்சிட்டாங்க. அவன் தப்பிக்கிறது போலீஸ் வந்தோடனே தப்பிச்சு அவன் நிம்மதியாக போகிறான். அவன் இளைஞர் திமுகவுடைய செயலாளர். அவனை கூட்டு போகும்போது எப்படி கூப்பிட்டா அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ஆனால் இவர்கள் ஆட்சியில் அவங்க கட்சி சேர்ந்த மேலே இப்போ 2 நாளைக்கு முன்னால் சேலத்தில் ஒருத்த மேலே வந்திருக்கு, அடித்து உள்ள தள்ளிட்டாங்க. நடவடிக்கை அவர்கள் எடுக்கலை, இவர்கள் எடுக்கிறாங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசினாதான் நமக்கு அவங்களுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்களும் போதையில் இருக்குன்னு போயிடும். நான் புரிஞ்சிருச்சு புரிஞ்சுதான் அப்போ நிதானமாக. திமுகவோட பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. அதில் பேசும்போது தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு காஞ்சி போன சக்தி ஆயிடுச்சு, அது தீஞ்சு போன சக்தி அப்படின்றாரு. அப்படியா? அவரை பற்றியே சொன்னதை நீங்கள் வந்து நான் வேற யாரையோ சொன்னா நினச்சிட்டீங்க. நான் தூய சக்தி நாங்க இங்கே காஞ்சி போச்சு, என்ன தீஞ்சு போச்சுன்னாரா? காஞ்சி போச்சு தாங்க, தீஞ்சு போனால் அதோட கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என் கதை அவர் ஒரு பாட்டு தான், இந்த பாட்டில் டிஎம் சௌந்தரராஜன் கடைசி காலத்தில் ஒரு பாட்டு பாடினார், என் கதை முடியும் நேரம் இதுன்னு. அவர் என் கடை முடியும் நேரம் இதுன்னு தான் பாடினார். என் கதை முடிஞ்சு போன நேரம் இதுன்னு இவர் பாட போகிறார். ஒரு வைத்தறிச்சலில் பாடுறதானங்க அது பாவம், விட்டுருங்க. அதை போய் திமுக வந்து தோல்விகளை சந்திக்காத இயக்கம் கிடையாது, மீண்டு எடு ஃபீனிக்ஸ் பறவை. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் யாரா வேற யார்ட்ட போய் சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுங்க. எல்லா கட்சியும் விழுது அது வேற, இந்த கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஃபீனிக்ஸ் பண்ண மீண்டும், அதாவது 13 வருஷம் அவங்க எம்ஜிஆர் இருக்கும் பொழுது கூட எதிர்கட்சியாக இருந்துட்டு நீங்கள் சொன்னதை நான் மறுக்கலை. இது மாதிரி வர்றது இயற்கை தான், அது கடந்த காலத்தில் இருக்கலாம், இது அந்திம காலம் முடிஞ்சு போச்சு சார். அவரே சொல்ற மாதிரி தீஞ்சு போச்சுங்க. தீஞ்சு போனதுக்கப்புறம் அது எப்படி உயிர் வரும்? உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அதை நிமிர்த்து கொண்டு வர மாட்டாரா உதயநிதி? அதனால தானே அது வரவே வராதுங்கிறாங்க இந்த கட்சியில் இருக்கவங்க. இளைஞரணி செயலாளராக இருந்தார், இப்பொழுது எதிர்கட்சி தலைவர், சட்டமன்றத்தில் கிடுகிடுக்கும் கேள்விகளை வைக்க போறாருன்ற மாதிரி கேள்வி. யார்? அவரே கிடுகிடுத்துட்டாரா? பக்கத்தில் இருக்க நேரு கிடுகிடுத்து போனாரா? ஏடா இப்படி உளறானே நேரு கிடுகிடுத்து போயிட்டாரா?
நேரு பேப்பரை கரெக்டாக கொடுத்தாரு, நேரு வாங்கி வச்சாரு. ஓ, நேரு வேற பேப்பர் கொடுத்து பேப்பர் வாங்குறதானா? நான் இவ்வளவு நாளா அவர் ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சிட்டு 2 நாள்ல கூட போற சட்டமன்றத்துல அடுக்கடுக்கான கேள்வி கணக்குகளை வீச தயாராகிட்டு இருக்காரு உதயநிதி. ரைட்டு, கேட்கட்டும், அப்பதானே தெரியும் விஷயம், அப்பதானே தெரியும், வரட்டும். அப்படிப்பட்ட இளைஞரணி தலைவராக இருக்கிறவர் எப்படியும் திமுக வந்து அந்த கட்சியில மட்டும் எப்படிங்க 50 வயசுல 60 வயசுலாம் இளைஞரணி தலைவராக இருக்காங்க? அவங்க அப்பா வந்து 60 வயசு தாண்டி இளைஞரணி தலைவராக இருந்தாரு. இப்போ இவருக்கு 50 வயசு தாண்டிடுச்சுல்ல? ஆமா, இருக்கும் 50 வயசு இருக்கும். நல்ல வேலை மாணவரணி தலைவராக அதுவும் அவரே இருந்திருக்கலாம். விட்டுட்டு ஏமாந்துட்டார். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு புரியும். இன்பநிதி இன்பநிதி போட்டாச்சா மாணவர்கள்? இல்ல, போட போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டுருவோம். போடலன்னா இதுவரையும் அவரே வச்சுட்டு இல்ல. ஒரு அரசியல் நடத்துறது, ஒரு அரசியலுக்கு வர்றது அந்த பிள்ளைகளோட விருப்பம்ன்றாங்க. ஏங்க நான் என்ன வேணான்னு நாங்க சொன்னேன்? நீங்க எந்த நிதி உங்க வாழ்க்கையே நிதிக்காக தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. எந்த நீதிக்காக கிடையாது நீங்க என்ன எனக்கு தெரியுங்க. கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி யாராக இருந்தாலும் அவர்களுக்காக வேலை செய்வோம்னு சொன்னார்ல துரைமுருகன் அவர்கள். இப்ப அவரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு தெரியுமா? அன்னைக்கு நடந்து வந்தார், அப்படி கொஞ்சமா வந்தார். பக்கத்துல ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அது உங்களுக்கு தெரியல. வயோதிகம் காரணமாக அது. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க அவருக்கு இடையே வேலை பார்ப்பேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டாலும் தான் வேலை பார்ப்பான். நல்லா இருக்கணும் வேலை பார்ப்பான். நல்லா இருக்கிறவனா புத்திசாலி வர மாட்டது இல்லை. அப்படி ஆள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. மிக முக்கியமான விஷயம் நீங்க உங்களை சொல்லணும்ன்றது. ஓ, என்ன துபாய் போனாரா? இல்லை, முக்கியமான விஷயம். நீங்களே துபாய் போய் தான் முக்கியமான விஷயமா சார்? ஏங்க அங்கே தாங்க முக்கியமான விஷயமே இருக்கு. நான் போன தடவை சொன்னேன் சார், அது ஒரு முதலீடுகள் ஏதாவது இருந்திருக்கும். நான் மட்டும் என்னங்க சொல்றேன், முதலீடு அங்கே இருக்கிறவங்க தாங்க அடிக்கடி போய் நியாயமான முறையில் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ, நீங்க அப்ப அநியாயமா சம்பாதிக்கிறீங்க? இல்ல அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க நியாயமா நினைக்கலையான்னு? நான் நல்லாவே இருக்கேன், நான் நியாயமா தான் இருக்கேன். அப்படியா? அதை சொல்லுங்க. அப்ப அவங்கள விட நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா என்னை விட அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க பைத்தியம்னு அர்த்தம். எதுக்கு சார்? நல்லா இருக்கிறதுக்கு பேர் என்ன? நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறது. இப்பதான் சந்தோஷத்துக்கும் நீங்க சொல்ற நல்லா வேற, இந்த சந்தோஷம் நல்லா வேற. நான் சந்தோஷம் நல்லா சொல்லுங்க. வெயில் காலம் தானே, போய் பாருங்க கிராமத்தில் முள்ளு செடி கீழே கூட படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, கோடி கோடியா பணம் இருக்குல்ல. தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவங்க தானே சார் அவங்க சொல்றாங்க. தண்டவாளம் ஓடாத ரயில் ஓடாத தண்டவாளத்தில் படுத்தது, அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே. ஆமா, சரி. இப்போ உங்களை திரும்பி கேட்கறாங்க, அதை அப்படியே ஒத்துக்கிறேன். பாம்பு பள்ளிக்கு நடுவில் நீ குடும்பத்திற்கு அப்பெல்லாம் குடிச்சிருக்கும்ல. பாம்பு கடிச்சாலும் உயிரா இருக்கணும், அதை விட நீ விஷம்னு அர்த்தம். எனக்கு சிரிக்கிறீங்க? நீங்க ஒரு பாம்பு கடிச்சாலே உங்களால் தாங்க முடியுமாங்க? பாம்புகள் பள்ளிகள் நடுவில் இருந்தாராம், அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னா அதை விட இவர் மோசமான விஷயம் தான் அர்த்தம். கரெக்டா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு புரியல. அந்த மாதிரி அவங்க சொல்லல, நீங்க சொல்றீங்க. ஏங்க அவங்க தானே சொன்னாங்க பாம்புகள் பள்ளியின் நடுவில்ன்னு. இதெல்லாம் பள்ளி லேசா நாக்குப்பட்டாலே நமக்கு 4 நாளைக்கு அரிக்குது. கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. கள்ளு குடித்தன்னு சொல்லியிருந்திருப்பாங்க உங்களுக்கு, அதனால மாறி வந்துருச்சோ. நீங்க ஸ்லிப்பா இருக்குங்க, டங்கு ஸ்லிப்பா பாட்டு. அந்த கள்ளக்குடி போராட்டத்தில் அடி வாங்கினது, உத வாங்கினது, ரத்தம் சிந்தினது கண்ணதாசன். இவங்க பாட்டு போட்டு இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. இது நீங்க வேணா கண்ணதாசன், நான் சொன்னா கோச்சுக்குவீங்க, கண்ணதாசன் புக் எழுதியிருக்கார் வனவாசம், அதை வாங்கி படிச்சு பாருங்க. இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். அந்த நேரத்தில் இங்கே ஒரு மேயர் தேர்தல் நடக்குது. கண்ணதாசன் தான் முழுக்க போராடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சு அது அவர் புக்கில் எழுதியிருக்கிறாரு. அது வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அது மேயர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. முதல் முறை திமுகவில் மேயர் தேர்தல் தான் பெரிய வெற்றி அவங்களுக்கு. அதுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் போட்டு அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறார். இவர் கண்ணதாசன் உட்காந்துருக்கிறார். திடீர்னு இந்த தேர்தலில் மிக கடுமையாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த மூல காரணமாக இருந்த தம்பி கருணாநிதியை அழைக்கிறேன் அவனு, அவருக்கு கணையாடியை நான் பரிசளிக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குலாம் மோதிர போட்டோன்னே கண்ணதாசனுக்கு அதிர்ச்சி. என்னடா நம்ம தானே அடிவிட்டு உதவிட்டு போனோம், கணையாடி அவருக்கு போடுறாங்க. அவரால் தாங்க முடியல. கூட்டம் முடிஞ்சனே, என்னன்னா இப்படி பண்ணுறீங்க, என்ன கவிஞரேன், நான் தானே இங்கேயே உட்காந்து எல்லா வேலையும் பண்ணா, சும்மா 1 நாள் 2 நாள் வந்தது தானே, அவருக்கு போய் மோதிரம் போடுறீங்க, எனக்கு போடல, நீயும் ஒரு மோதிரம் வாங்கி கூட நான் போட்டு விடுறேன் சொன்னது. அதுவும் அவர் தான் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கண்ணதாசன் புத்தகம் படிக்கணுங்க, படித்தாதானே உங்களுக்கு தெரியும். திமுக பற்றி தெரியும்.
பல விஷயம் தெரியுங்க. அதான் திமுகவை பற்றி நான் பல விஷயம்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. நீங்கள் வெறும் பலான விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? இல்லை இதுக்காக மொழிக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துது திமுக. அதில் கலைஞர் தலைமையில் தான் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும். அதனால தான் ஒரு பொண்ணுக்கு ஹிந்தி படிக்க வச்சு டாக்டரேட் டிகிரி வாங்கி கொடுத்தாரா? அவனுடைய பேரனை படிக்க வச்சு அவனுக்கு ஹிந்தி தெரியாமல் டெல்லியில் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரே, அதுதானா? இல்லை, அவங்க நடத்துகிற ஸ்கூல்லலாம் ஹிந்தி இருக்கா இல்லையா? இல்லை, அது ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிற தப்பு கிடையாது. எங்க இப்போ திணிக்க தான் கூடாதுன்றாங்க. யாருங்க வந்து திணிச்சா அவங்க வாயில? யாரு திணிச்சா? எப்போ திணிச்சாங்க சொல்லுங்க, அவங்களை உடனே பிடிச்சிருவோம். இந்தி திணிப்பு தான் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு. அதை தாங்க நான் கேட்குறேன், யாருங்க திணிச்சா, எங்கெங்க திணிச்சான்னு. இப்போ கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து போராடுறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னு பதில் சொல்ல புரியுதா? ஊரில் யாரும் படிக்க கூடாதுன்றீங்க, உங்க வீட்டில் மட்டும் எல்லாரையும் படிக்க வச்சுக்கல ஏன்? ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. முன்னுதாரணமா எப்படி? எப்படி ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற மாதிரியா? எவனும் படிக்க கூடாது, நான் என் வீட்டில் மட்டும்தான் படிக்க வைப்பேன், அதுக்கு பேர் தான் போராட்டம்னா அதை நீங்க நம்பினீங்கன்னா ஐயோ பாவம். கலாநிதி மாறன் அவர்கள் வீட்டிலலாம் பாதி பேர் தமிழே தெரியாதான். இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் திரும்பி இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அறிவாலயம் பக்கம் போனோம்ல, அதனால. ஓ ஏங்க, அறிவாலயம் பக்கம் போனாதே அது வேற மாதிரி கேஸ்ல போகும். நீங்களும் போனீங்களா? அப்போ உங்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. யார் அந்த சார்ன்னு கேட்டுருவீங்க. அப்புறம் யார் அந்த சார்ன்னு கேட்பீங்க. உங்களை அறியாமே உண்மை வந்துருச்சா? ஓ இதுதான் அந்த சாரா? இதுவும் அந்த சாரா இருக்கலாம். அதான் இந்த சாரா? அதான் இந்த சார் இல்ல, இந்த சார் இல்ல, அந்த சாரு எந்த சாரு தெரியல, கடைசி வரைக்கும் விடை தெரியல. அதுக்கு நீங்களா தான் சொன்னீங்க அந்த சாரா இருக்கலாம்னு சொன்னீங்க. அறிவாலயம் பக்கம் போகிறது ஒரு மாதிரின்னு சொன்ன உடனே அந்த சாரா இருக்கலாம். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியாமல் தானே யார் யாருன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம். ஆமாங்க, நாங்கள் அறியாமல் இருக்கோம் தானே தெருவில் இருக்கிறோம். நீங்களாம் எல்லாம் அறிஞ்சவர் புரிஞ்சவர். இப்போ உதயநிதி சொன்ன அதுக்கு தான் ஆரம்பித்தேன். விஜய் வந்து எத்தனை போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அரசியல் வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும்? எங்கள் அப்பா அவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசா காலத்தில் மிசா வந்து அடிபட்டு உதப்பட்டார். மிசா காலத்தில் அது எங்கள் தாத்தா வந்து ஒவ்வொரு போராட்டங்கள் அத்தனை ஜெயில் பார்த்தவர். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இவங்களாம் அரசியலுக்கு வந்து இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு உதயநிதி ரைட் சொல்லியாச்சா? இது எத்தனை தடவை தான் போய் சொல்லுவாங்கன்னு தெரியல. தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மிசாவில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க கைதானவர்கள், மிசாவில் யார் யார் கைதானவர்கள் இன்னமும் டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல மிசாவில் உங்க அப்பனை கைது பண்ணதா இந்த டாக்குமெண்ட் சொல்லுங்க. ஜெயிலுக்கு போயிட்டதுனாலே அவன் பெரிய தியாகின்னு யாரும் சொல்றதில்லை, ஏன் போனாங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் இருக்குல்ல. சரி, நீ துணை முதல் மந்திரி, இப்ப எதிர்கட்சி தலைவர், நீ எத்தனை போராட்டத்தை நடந்துட்டு ஜெயிலுக்கு போன சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? 71 தேர்தலே என் மேல 3-4 கேஸ் போட்டுச்சு. 72 நான் காலேஜில் சேர்மனா இருக்கிற போது திருச்சியில் நடந்த அந்த கிளைஸ் ஹாஸ்டல் போராட்டத்தில் என் மேல பல கேஸ். எமர்ஜென்சியில் இவங்க ஆட்சி இருக்கிற போதே என்னை கைது பண்ணாங்க. அதுக்கு விட்னஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. இன்னும் வேணா டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்க. அப்போ போலீஸ்காரனுடைய தடியடியில் வாங்கினதில் என்னுடைய காலர் போன் இன்னும் கிராக் ஆனதில் இன்னமும் அப்படி இருக்கு. உன்ன மாதிரி சும்மா லிப் சர்வீஸ் பண்றவனுக்கே இவ்வளவு பெரிய ஒரு ஆளுன்னா நேரடியாக பாதிக்கப்பட்ட நாங்களாம் எங்க இருக்கணும்? அப்போ ரிசைன் பண்ணிடு. யாரெல்லாம் ஜெயிலுக்கு அதிகமாக போனாங்களோ அவங்களாம் மந்திரி ஆகிடுவான். இல்லை, ஸ்டாலின் அவர்கள் மிசா காலத்தில் ஜெயிலில் இருந்தார்ல, அது உண்மைதானே? அது மிசா காலத்தில் முடிச்ச வரைக்கும் மொள்ள மாதிரி கூட தான். மிசாவில் இருந்தாருன்னா கேட்டுக்க, திரும்பி திரும்பி என்ன கேட்குறீங்க? மிசா ஆக்டில் இல்ல, மிசால அதான் காலத்தில் இருந்தார். மிசா காலத்தில் இருந்தது வேறு, மிசாவில் இருந்தது வேறு. புரியுதா? மிசாவில் இருக்கிற சாமி அப்படின்னு கும்பிட்டவெல்லாம் மிசாவில் போனோன்னு அர்த்தமா? மீசா அப்படியே தலைகளா போட்டு அடிக்காதீங்க சாமி அப்படிங்கிற சொல்றேன். அவருக்கு இவரை பற்றி கருணாநிதி பற்றி அவர் சொல்லியிருக்காரு, பல்வேறு இதுல போராட்டங்கள். அது நிறைய போராட்டத்தில் ஏங்க போராட்டம், எந்த போராட்டம் எதுக்கு போனாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தாதாங்க உண்மை உங்களுக்கு தெரியும். கதை கதை கதை. அப்படி இல்லைன்னா அவர் அண்ணா அவர் ஏங்க நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்குறேங்க. சுதந்திர போராட்டத்தில் 9.5 ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்தவர் காமராஜர். நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். கடைசி காலத்தில் முதலமைச்சராக கொண்டு கடைசி வரலும் மேடையில் அவர் நின்று பேசினார்னா அவரை அறியாமலே கையை எப்படி வைப்பார்?
இப்போ பார்த்தீங்கன்னா பல போட்டோ பேசும்போது கை இப்படி இப்படி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் எப்போதாவது அவர் சொல்லியிருக்காரா? பிரிட்டிஷ் ரெஜிமில் அடிக்கிற போது விலா எலும்பு அவர் உடைஞ்சு போச்சு. இப்படி விலா எலும்பு உடைந்ததை கூட அவர் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. இவங்க ஒன்றுமே இல்லாமல் ஜெயிலில் போய் நெய் தோசை சாப்பிட்டு வந்துட்டு இந்த கதை விட்டுட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.